இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2012 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான கிழவியை காட்டுறாங்க. இந்த கிழவி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். காலையில எழுந்திருச்சு கிளம்பி ரெடி ஆகி கண்ணாடியில அதோட மூஞ்சியை பாக்குது. தோலெல்லாம் சுருங்கி போய் தொங்கி போய் கிடக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வருத்தம். என்ன பண்றது, வயசான காலம் எல்லாம் இப்படிதான் இருக்கும். குடும்பமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி முதல் ஆளா எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்பமே எந்திரிக்குது. எல்லா பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இவங்க தான் பாட்டிமா. இவங்களுக்கு பையன் பொண்ணு அவங்களுடைய குழந்தை அப்படின்னா இந்த பாட்டியம்மாவுக்கு பேரன் பேத்தின்னு ஒரு பெரிய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பேத்தி ஒருத்தி கொரிய நாட்டுல இருக்கலாம். இவங்க எல்லாம் இருக்கிறது அமெரிக்கால. கொரியால இருக்கிறது இந்த பாட்டியோட பேத்தி. வயசு ஒரு 19 இருக்கும். யாரோ ஒரு பையனோட டேட்டிங் போயிட்டு இருக்கலாம். அதெல்லாம் கேள்விப்பட்டு அப்பா கோவப்படுறாரு. அதுக்கு நம்ம பாட்டிமா இந்த வயசுல தான் டேட்டிங் போக முடியும், பின்ன ஓ வயசுலயா டேட்டிங் போக முடியும் அப்படின்னு கேக்குது. அதே சமயம் இவங்களுக்கு ஒரு போன் கால் எடுத்து பேசுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கொரியால இந்த அம்மாவுக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு சுத்தி நிலமும் இருக்கு. இது எல்லாத்தையும் விற்கணும். நீங்க வந்தீங்கன்னா அங்க இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு வாரத்துல பணமாக்கி கையோட வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு புரோக்கர் சொல்றார். சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பாட்டி ஒரு பிளைட்டை பிடிச்சு கொரியால போய் இறங்கிட்டாங்க. பார்த்தா அங்க பேத்தியை பார்த்ததும் கட்டி பிடிச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல ஏறி அந்த கிழவியோட சொந்த ஊருக்கு, சொந்த வீடு இருக்க இடத்துக்கு போறாங்க. அந்த வீட்டை பார்த்தா அந்த வீடே கொஞ்சம் பேய் பிடிச்ச வீடு மாதிரி தெரியுது. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குன்னு பேத்தி சொல்ல, ஒரு காலத்துல நான் இந்த வீட்டுல தான் தங்கியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. எப்ப பாட்டிமா தங்கினீங்க அப்படின்னு கேட்டா, ஓ வயசுல தான் நான் இங்க தங்கியிருந்தேன். ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தங்கியிருந்தேன் அப்படின்ட்டு அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. ஒரு 47 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிழவி குடியிருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஜம்முன்னு வந்தான்னு தெரியுமா, அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஓனர் இருந்தது. அவர் ஏதோ ஒரு வயசான ஆளுங்க, அதனாலதான் இந்த வீட்டுக்கு ஓனரா இருந்திருக்காரு. அவரு இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொல்லப்புறம் இருக்குங்க. அங்க நிறைய நாய்களை கூண்டுல வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா நாய்களுமே ஒவ்வொன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இந்த ரூமுகளை அப்படியே தாண்டி போனா அங்க ஒரு பெரிய ரூம். அந்த ரூமுக்கு ஏகப்பட்ட பூட்டு தாழ்பால். எதுக்கு இவ்வளவு செக்யூர் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலங்க. ஒவ்வொன்னா அந்த பூட்டுகளையும் தாழ்பால்களையும் திறந்துகிட்டே இருப்பான். உள்ள போடுறதுக்காக ஒரு வாளி நிறைய கறி எடுத்துட்டு வராரு. உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்க கையில வச்சிருந்த அந்த கம்பியை வச்சு கதவை டம்முன்னு ஒரு தட்ட சத்தம் அமைதி ஆயிருது. உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியல, பட் ஒரு அமைதி. அதுக்கப்புறம் தான் இவரு திரும்பவும் திறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே திறந்துகிட்டு இருக்கும்போது கடைசி பூட்டு வரைக்கும் திறந்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பயபிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக். பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போச்சு. பெருசு செத்துருச்சு. சாகிறதுக்கு முன்னாடி கொய்யால அந்த பெருசு அந்த கதவை திறந்துட்டு செத்து போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கிழவன்ட்ட இருந்து இன்னொரு பணக்கார வீட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போகுதுங்க. ஒரு பணக்காரன் இந்த வீட்டை வாங்குறான். ஆனா அந்த ஏழ்மையான குடும்பம் இவங்க தங்குறதுக்கு வாடகை இல்லாம ஃப்ரீயாவே கொடுத்திருக்காங்க. இந்த குடும்பத்துல எல்லாமே பொண்ணுங்க தாங்க. எங்கடா குடும்ப தலைவனை காணான்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா தான் அவரு இறந்துட்டாராம். அதனாலதான் இந்த குடும்பம் மிகவும் ஏழ்மைக்கு போயிட்டாங்க. சிட்டிக்குள்ள தான் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதான் கிளவியா இருந்து இப்ப குமரியா காட்டுறாங்கல்ல, அந்த ஹீரோயினுக்கு ஏதோ சுவாச பிரச்சனை இருக்குங்க. அதனாலதான் சிட்டிக்குள்ள மாசு காத்த சுவாசிக்க வேணாம், சிட்டிக்கு வெளியில போய் தங்குங்கன்னு சொல்ல உடனே அவங்க காலி பண்ணிட்டு எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. நிறைய ஐட்டங்களை இறக்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டு கிளவியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒரு பையன் நல்லா ஜம்முன்னு கோட்டெல்லாம் போட்டுட்டு இருப்பான். அவன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஜாலியா தெரியுறான். எல்லா பொருள் எல்லாம் இறக்கிட்டு நல்லபடியா செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, ஒரு பணக்காரர் வந்து இந்த வீட்டை வாங்கினாருன்னு சொல்ல பாத்தீங்களா, அந்த பணக்காரரோட பையன். எதுக்காக இதெல்லாம் செய்யறான்னு பார்த்தா, அந்த குடும்பத்துல இருக்க நம்ம ஹீரோயினை அவன் டாபடிக்கிறான், கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறான். ஒரு வழியா ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இறக்கி வச்சுட்டு பொட்டியா எல்லாத்தையும் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து இந்த அம்மா சமைக்குது. எல்லா பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிடும்போது திடீர்னு இருமி வாயில இருந்தது எல்லாத்தையும் கீழே துப்பி கன்றாவே ஆயிருங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிடணுங்கிற ஃபீலே போயிருது. அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரர், ஏமா அந்த சூப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வாமான்னு சொல்ல சூப் எல்லாம் கொண்டு வந்து அந்த அம்மா கொடுக்குது. யாரு, நம்ம ஹீரோயின் கொடுக்குறா. உங்க பெரிய பொண்ணு என்ன பண்றா, காலேஜ் போறாளா அப்படின்னு கேட்க, இல்ல இவ எப்பவுமே காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போனதில்ல, இவளுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு, திடீர்னு சுவாசத்துல கோளாறு வந்துடும், வீட்டில இருந்து ஸ்டடிஸ் ஃப்ரம் ஹோம்ல தான் படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஐயோ பாவம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரத்துல இருக்க ஒரு குண்டமா இதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு, நான்லாம் பள்ளிக்கூடத்து வாசலையே மிதிக்கவே இல்ல, பள்ளிக்கூடத்து படிக்கிற கூட மிதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் என்ன நல்லா இல்லையா, என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம சும்மா ஜாலியா இருமா அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு இருக்கு. ஒரு வழியா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய ஐட்டங்கள்ல 1-2 இன்னும் உள்ள வராம இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு வெளியே போய் அதை எடுத்து கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு பியானோங்க. அந்த பியானோ ரொம்பவே நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சது. அதை கடைசியா வீட்டுக்குள்ள எடுத்து போற சமயம் கொல்லப்பறத்துல திடீர்னு ஒரு சத்தம். அந்த நாய்கள் எல்லாம் கட்டி போட்டு அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருதுங்க. அவ என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்க்கல, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல படுத்து கிடக்குறாங்க. அப்படி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய ஜன்னல் வழியா யாரோ எட்டி பார்த்தது மாதிரி தெரிய பயந்து போய் தங்கச்சியை உஸ்பா வந்தா. அவ எந்திரிக்கவே இல்லை. அம்மா உஸ்கலான்னு போனா அவங்களுக்கு நிறைய வேலை இன்னைக்கு. அதனால பயங்கர டயர்டாகி படுத்து கிடக்குறாங்க. அதனால அங்கிருந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஹீரோயின் வெளியில வராங்க. அந்த சத்தம் வந்தா அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் கொல்லப்புறத்து பக்கம் போறா. அங்க நாய்கள் அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த கூண்டு எல்லாமே திறந்து கிடக்கு. அந்த நாய்ங்க எல்லாமே வெளியே வந்துருச்சு போல. எல்லாமே தப்பிச்சு போய் ரொம்ப நாளா ஆச்சு போலத்துக்கு. இந்த ரூம் திறந்து தான் கிடக்கு. பூட்டு போடல, சும்மா சாத்தி தான் இருக்கு. அதை திறக்கலாமேன்னு போய் திறக்கிறாங்க. திறந்த அடுத்த செகண்ட் உள்ள இருந்து ஒரு பையன், நம்ம ஹீரோயினோட வயசு தாங்க இருக்கும். ஒரு நாய் எப்படி ஓடி வருமோ அப்படி ஓடி வராங்க. ஓடி வந்து அப்படியே குடுக்குடுன்னு வெளியில ஓடி போயிடறான். அவன் பதறி போய் அப்படியே ஆணு கத்திக்கிட்டு கீழே விழுவா. அப்ப வீட்டுல இருந்தவங்க எல்லாம் ஓடியாந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சா பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் இங்க ஒரு பையனை பார்த்தேன், அவன் நாய் மாதிரி ஓடி வந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் காலையில அதை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க.
அந்த பக்கத்து வீட்டுக்காரு நிறைய ஆடுகள் எல்லாம் வளர்த்துட்டு இருக்காரு. அதாவது ஆடு மேய்க்கிறவர். அந்த ஆடு மேய்க்கிற பார்ட்டி என்ன சொல்லுதுன்னா, நீங்க இங்க குடிவரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு டாக்டர் இருந்தாரு, நிறைய நாய் வளர்த்துட்டு இருந்தாரு, ஆராய்ச்சி கீராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அந்த நாய்ங்க எல்லாம் ஏதாவது ஒரு நாய் திரும்ப வந்திருக்கும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ எங்க வீட்டுல நாங்க உருளைக்கிழங்கு வளர்க்குறோம், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு போறாரு. அதுவும் வேக வச்ச உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு போறாங்க. அம்மா பொண்ணுகிட்ட ஏதாவது கற்பனை பண்ணிருப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நைட்டு பார்த்த அந்த பையன் நாய் மாதிரி உடையாந்த அந்த பையன் இப்போ ஒரு கூண்டு கடியில இருக்கான். அதை பார்த்துட்டு மிரண்டு போய் அம்மாவை கூப்பிட, அம்மாவும் அதை பார்த்துட்டு மிரண்டு போய் நிக்கிறான். கையில ஒரு விளக்கமாறு எடுத்துக்கிட்டு சூ அப்படின்னு விரட்ட பாப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுது. ஐயோ பாவம் சாப்பாட்டுக்காக இப்படி தெரியுறானோன்னு சொல்லிட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிட அவன் முன்னாடி வரான். அப்ப இவங்க கிட்ட இருந்த அந்த உருளைக்கிழங்கு தூக்கி போட அவன் அதை எடுத்து லபக்கு முழுங்குவான். அதை பார்த்துட்டு பயங்கர பசியில் இருப்பானே போலத்துக்கு மொத்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சா ஒரு செகண்ட்ல அதை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்காரங்க எல்லாரையும் வர சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்றாங்க. விசாரிச்சு பார்த்தா அவன் பேசவே முடியல, பேச மாட்டேங்கிறான். நாய் மாதிரியும் யாரோ இவனை வளர்த்திருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்தா போலீஸ்காரரையே கடிக்க வராங்க. உடனே அந்த போலீஸ்காரர் ஏமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனாதை பையன் மாதிரி இருக்கான், இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க முடியாது, பேசாம இவனை ஏதாவது அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனாதை ஆசிரமம் ஆபீசரை கூட்டிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட இந்த ஆபீசரை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த போலீஸ்காரன். இந்தம்மா அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அங்க உட்காந்துட்டு இவன் யாரு என்னன்னு தெரியாது, இவன் அனாதை இல்லத்துல சேர்த்துக்கங்கன்னு சொன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறான். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம்னு பார்த்தா அந்த ஃபார்ம்ல ஏகப்பட்ட மேட்டர் கேட்கறாங்க. ஆதார் கார்டை கொண்டா, ரேஷன் கார்டை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, வாரிசு சான்றிதழை கொண்டான்னு ஏகப்பட்ட டீடைல கேட்கறாங்க. ஏய் எப்பா யாருன்னே தெரியாதப்பா, திடீர்னு என் வீட்டுக்குள்ள வந்துட்டாப்பா, ஏதோ பார்த்து ஒரு இடத்துல இடம் கொடுங்கன்னு சொன்னா இவ்வளவு டீடைல் கேட்கறீங்க. ஆமாமா இவ்வளவு டீடைல் கொடுத்தாதான் வச்சுக்க முடியும். அதுவும் இல்லாம இப்ப எல்லா அனாதை எல்லாமே ஃபுல் ஆகி கிடக்குமா. இப்ப ரீசெண்டா போர் நடந்து நிறைய பேர் அப்பா அம்மாவை இழந்து அனாதையா ஆயிட்டாங்க. அதனால எல்லா அனாதை இல்லமும் ஃபுல் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த பயலுக்கு அங்க உடனே இடம் கிடைக்காது, இடம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க தான் பார்த்து இவனை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சு வச்சுறாங்க. ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இந்த பயலை கூட்டிட்டு மறுபடியும் வந்துடுறாங்க. இங்க அந்த சிறுபனார் பாத்தீங்களா, இந்த குடும்பத்துல பெரியவர், இந்த குடும்ப தலைவன், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பன், அவனோட ட்ரெஸ் எடுத்து இவனுக்கு கொடுக்குறாங்க. குளிக்கிறத கூட பாருங்களேன், குளிக்கிறதுக்காக தண்ணி வச்சா அதை அவன் குடிச்சிட்டு இருக்கான். ஃபுல்லா பயங்கர கப்பு, வேற வழி இல்லாம அந்த அம்மா தான் அவனுக்கு குளிப்பாட்டியே விடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தா அந்த பையன் சாப்பாடை பார்த்ததும் அப்படியே குடுகுடுன்னு ஒடியாந்து எல்லாத்தையும் அப்படியே லபக்குன்னு முழுங்குறாங்க. இவன் தின்றதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. இவன் யாருக்குமே சாப்பாட்டை நிக்க வைக்காம எல்லாத்தையுமே அவனே தின்னு முடிச்சிடறான். சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ரூம் ஒதுக்கி பெட் எல்லாம் விரிச்சு வச்சு இங்க படுத்துக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா பழக்க தோஷத்துல அவன் அங்க மூலையில உட்காந்து படுத்து கிடக்கிறான். அந்த பக்கத்துல பார்த்தா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு படிப்புனா ரொம்ப இஷ்டம், அப்ப நாய்களை ட்ரைனிங் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அந்த பையன் இவ பக்கத்துல நெருங்கி வருவாங்க. இவ அங்க இருக்க பெரிய நிறைய புட்டிகளா இருக்கும், அதை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்க. இவன் அப்படியே பக்கத்துல வருவான். ஐயோ இவன் வரதா பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்து போவ, என் பக்கத்துல வராத தொடாத அப்படின்னு பயங்கரமா கத்திட்டே இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்தது இவ்வளவு தொடறதுக்காக இல்ல, அந்த பொட்டியை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாலேன்னு சொல்லிட்டு அந்த பொட்டியை தூக்கி ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பொட்டியை தூக்கி அப்படியே வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனை தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு அவன் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் மக்காச்சோளம் இருக்கும், சாப்பிடியான்னு கொடுத்தா அப்படியே லபக்குன்னு தின்றான். அதுவும் நாய் மாதிரியே தின்னுட்டு இருப்பான். அதே இடத்துக்கு அந்த பணக்கார பையன் வரான். உங்க வீட்டுல ஆம்பளையே இல்லாத வீட்டுல உன்ன மாதிரி திமுரு பிடிச்ச பொண்ணுங்க தெரிவாங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுறான். ஆக்சுவலா என்னங்க, நம்ம ஹீரோயினோட இந்த பணக்கார பையனோட வீட்டோட அப்பாவும் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரே கம்பெனில பார்ட்னரா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. திடீர்னு உங்க அப்பா இறந்ததுனால இவங்க ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பார்ட்னரோட ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வீடு கொடுத்து தங்க வச்சிருக்காரு அந்த பணக்காரர். உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைங்கன்னு கூட சொல்லிருப்பாரு போலத்துக்கு. அதனாலதான் இவன் இந்த பொண்ணை சுத்தி வந்துகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கும் இவனை கண்டாலே பிடிக்காது, அதனாலதான் எரிஞ்சு விழுவாங்க. அதனால இவன் வேற வழி இல்லாம பயங்கரமா வன்முறையை கையாளுறான். கையை பிடிச்சு இழுக்கிறது அது இதுன்னு சேட்டை பண்ணுவாங்க. அதை பார்த்ததுமே நாய் மாதிரி இருக்கிறவன் திடீர்னு கோவப்படுறான். ஏன்னா சாப்பாடு போட்ட முதலாளியே யாராவது சீன்னா நாயா இருந்தாலும் கூட வாலாடிட்டே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வராங்க. கையை பிடிச்சி திருவியறான். உடனே அவன் பெரிய இது மாதிரி யாரு மேலடா கையை வச்ச அப்படின்ட்டு கோட்டெல்லாம் கழட்டிட்டு அடிக்க வர இவன் பயப்படுறது மாதிரியே தெரியல. அந்த பணக்கார வீட்டு பையன் பயந்து தெரிச்சு ஓடுறான். அப்புறம் இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்றாங்க அந்த காட்டு பையனுக்கு. அப்புறம் அங்க பொறுமையா உட்காந்து நாய்களை எப்படி ட்ரைனிங் செய்வதுன்னு அந்த புக்கை அப்படியே படிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் பசங்க எங்கடா காணாமேன்னு பார்த்தா எல்லாரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டு பையன் அவனோட தங்கச்சி அவ உட்பட எல்லாருமே இங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த காட்டுவாசி பையன் தான் நம்ம ஹீரோ. அவனும் அங்க வந்துருவான். அவங்க கூடயே விளையாடுவான். விளையாட தெரியாது, இருந்தாலும் விளையாடுவான். பால தூக்கி போடுன்னு சொன்னா அவன் தூக்கி எறிஞ்சு அந்த காட்டுக்குள்ளேயே போய் விழும். அவ்வளவு ஃபோர்ஸ் ஆயிடான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு நாய்களுக்கு எப்படி ட்ரைனிங் செய்வது அப்படின்னு புக் படிச்சுட்டு வந்தால அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பாக்குறா. நம்ம ஹீரோ கிட்ட அந்த உருளைக்கிழங்க நீட்டி நான் சொல்ற வரைக்கும் நீ சாப்பிடாம இருக்கணும், வெயிட் பண்ணணும் வெயிட்னு சொல்லி இருந்தா லபக்கு நான் புடிங்க தினறாங்க. புக்ல படிச்சா அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா என்ன இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, வாங்க நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் அவ இன்னொரு உருளைக்கிழங்கு கொடுத்து நான் வெயிட்னு சொன்னா சாப்பிடக்கூடாது, சாப்பிடுன்னு சொன்னா மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப கட்டன் ரைட்டா சொல்றா. வெயிட் பண்ணுன்னு சொன்னா விட மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் கடிச்சு தின்ன பாக்குறான். இவ அந்த உருளைக்கிழங்கு அப்படியே கையிலேயே பிடிச்சு வச்சிருந்தனால தெரியாதனமா கையை கடிச்சிடறாங்க. ஐயோ ரத்தம் வருதுன்னு பக்கத்துல வர நில்லு வெயிட் அப்படின்னு சொல்லுவா. வெயிட்னு சொல்ற வரைக்கும் நீ எந்திரிக்கவே கூடாது, சாப்பிடவே கூடாது தெரியுமா, வெயிட்னு சொன்னா ஏன் பொறுமையா இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு திட்டுறா. ஏதோ அவனுக்கு புரிஞ்ச மாதிரி பொறுமையா இரு,
ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு உண்மையிலே புரியுதுங்க, பொறுமையாயிருன்னு சொன்ன வரைக்கும் புரிஞ்சிச்சு. பொறுமையாயிருன்னு சொல்ற வரைக்குமே பொறுமையா இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுன்னு சொன்னா புரிய மாட்டேங்குது, அப்பயும் பொறுமையா தான் இருக்கான். டேய் அதான் வெயிட் பண்ண வேண்டாம், சாப்பிடுன்னு சொல்றேன்ல, சாப்பிடுறான்னு சொன்னா அப்பயும் அவன் அப்படியே பொறுமையா தான் இருக்கான். சாப்பிட மாட்டேங்கிறாங்க, புரியல இவளுக்கு. இவளே எடுத்து ஊட்டி விடுறா சாப்பிடுன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் சாப்பிடணும், சரியா, நீ குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தலையா தடவி கொடுப்பா. ஏன்னா நாய்களுக்கு சொன்னபடி செஞ்சா அப்படியே தடவி கொடுத்தா அதுங்களுக்கு புரியும் போல, பாராட்டுகள் மாதிரி. ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு அவன் ட்ரைனிங் கொடுக்குறா. இந்த ட்ரைனிங்கும் கொடுத்து முடிச்சாச்சு. அன்னைக்கு நைட்டு சாப்பிட எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. கதவை திறந்ததும் குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே லவக்கன்னு தின்ன பார்க்க நம்ம ஹீரோயின் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க, அப்படியே சில மாதிரி நிக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்பேற்பட்ட காட்டுமுறை ஆண்டியா எப்படி தின்னுக்கிட்டு லபக்குன்னு இப்ப அமைதியா நிக்கிறாங்க, ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிக்கிறாங்க. சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே விறுவிறுன்னு சாப்பிடறான். வெயிட்னு சொன்னா அமைதியா இருக்கான், சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடறான். எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க, அருமையான ட்ரைனிங். அப்புறம் பல்லு வளர்க்கறது எப்படி, எந்திரிச்சதுக்கு அப்புறம் பெட்டை எப்படி மடிச்சு வைக்கணும், ஷூ எப்படி போடணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுப்பா. ஒவ்வொரு தடையுமே அவன் கரெக்டா பண்ணதுக்கு அப்புறம் அவனே தலையை குனிஞ்சு முடியை கோதி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நிப்பான். இவனும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே தலையை கோதி விடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு முடி வெட்டி விடுவோம்னு சொல்லி பெஞ்சில உட்கார வச்சு முடி வெட்டிக்கிட்டு இருப்பா. அப்ப ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பிட்டு இருக்கா. நானும் வரேமா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சரி அப்படின்னு சொல்றாங்க. இவனையும் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்க அதுக்கும் சரிங்கிறாங்க. எல்லா பேரும் சேர்ந்து ஷாப்பிங்காக போறாங்க. மார்க்கெட் பக்கம் போறாங்க. எல்லா பேருமே வாங்க வேண்டிய ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அங்க தின்ற ஒரு ஐட்டத்தை பார்த்துட்டு அப்படியே நம்மால அப்படியே அதை மறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவன் கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பான். ஏன் நாங்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டுறாங்க அந்த கடைக்காரனை. அந்த கடைக்கார ஐயோ மன்னிச்சிருங்கம்மா, நான் கூட ஏதோ அனாதை பையன் நினைச்சேன், எந்த தம்பி அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிட கொடுக்குறான். அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. அதே சமயம் இதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த பிரிட்ஜ்ல பெரிய பெரிய இரும்புகள் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒண்ணு மேல இருந்து கீழே விழும். கரெக்டா அது குழந்தைங்க மேல விழ போக அதை பார்த்ததுமே டப்புன்னு நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் முன்னாடி நிக்க வச்சு முதுவை காமிச்சு அந்த இரும்பை முதுகு மேல வாங்கிட்டு அவங்கள பாதுகாப்பா சேஃபா நிப்பாட்டிடுறாங்க. மேல இருந்து விழுந்தது பாத்தீங்களா இரும்பு, அது அவன் மேலேயே முதுகுலேயே டங்குன்னு விழுது. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ இருக்கும். இருந்தாலும் அவன் பாட்டுக்கு ஏதோ குச்சி விழுந்த மாதிரி சாதாரணமா இருக்கான். இதை பார்த்துட்டு எல்லாம் மிரண்டு போறாங்க. அதை அப்படியே பிடிச்சி பக்கத்துல அப்படியே எரிவான் பாருங்க. அந்த சவுண்டே படு பயங்கரமா இருக்கும். எல்லாம் அலறி போறாங்க. ஆனா இவன் பண்ணது எவ்வளவு பெரிய சாதனை, தியாகம். இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே ரொம்ப யதார்த்தமா இருக்காங்க. அந்த ரொட்டியை தின்ன பார்க்க சூடா இருக்கும், பொசுங்கிடும். பக்கத்துல இருக்க எல்லாரும் அவன் அப்படியே ஆஸ்பத்திரி கூட்டி போக சொல்ல பக்கத்துல இருந்த வைத்தியரை பார்க்க போவாங்க. வைத்தியர்கிட்டே அந்த அம்மா பக்கத்துல ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேட்க, ஏன் எங்கெல்லாம் பார்த்தா வைத்தியர் தெரியலையா, எங்களால குணப்படுத்த முடியாதா, அடா போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க கிளம்புவாங்க. உடனே இருங்க உடனே போயிடுறது. நான்லாம் யாரு எவ்வளவு பேருக்கு நாடி பிடிச்சிருக்கேன் தெரியுமா, நாடியை பார்த்தே ஒருத்தவனுக்கு இருக்க எல்லாத்தையும் அப்படியே அருமையா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட நாடியை பிடிச்சு பார்ப்பாங்க. பிடிச்சு பார்த்தா அவனால கணிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இருக்கிற அந்த அதீத பலத்திற்கான காரணமே என்னங்கிறது நமக்கு தெரியல. இப்ப அந்த நாடி திருப்ப பிடிச்சு பார்த்து அந்த வைத்தியரால ஏன் கணிக்க முடியல அப்படிங்கறதும் நமக்கு புரியல. என்னன்னு தெரியல. அந்த வைத்தியரும் நீ சொன்ன மாதிரியே பெரிய ஹாஸ்பிட்டலே வச்சு பாருமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே ஜம்முன்னு வெளியில வந்துறான். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகல. அங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருப்பால, அவ சின்னதா ஒரு செடி மாதிரி ஒண்ணு கொடுத்து இதை டெய்லி நீ தண்ணி ஊத்தி வள அப்படின்னு சொல்ல அதை இவன் புரிஞ்சுக்கிட்டு வாங்கி வச்சிருக்கான். பக்கத்து வீட்டுல ஆடு வளர்ப்பாங்க. அந்த ஆடுக்கு இவங்க சாப்பிடறதுக்கு பேப்பரை கொடுத்து சேட்டை செய்வாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வர ஓடி போயிருவாங்க. அப்புறம் அப்படியே அங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. பந்த எத்தி இவன் எத்தனா அநியாயத்துக்கு பறக்கும். சாப்பிட நேரம் வச்சு வாங்கோ அப்படின்னு கூப்பிட விளையாண்டுட்டு இருந்தவங்க அப்படியே அங்க வராங்க. வெறும் கையாலையும் வாயாலையும் தின்னுட்டு இருந்தவனுக்கு அப்படியே இப்ப 2 குச்சியை கொடுத்து எப்படி யூஸ் பண்ணி சாப்பிடணுங்கிறத சொல்லி கொடுக்குறா. அவனும் சாப்பிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த பணக்கார வீட்டு பையன் செம போதையில வண்டி ஓட்டிட்டு வரான். கூடயே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு வரான். சோ அவளும் செம போதையில இருக்காங்க. 2 பேருமே செம போதையில நம்ம ஹீரோயின் வீடு பக்கமா வராங்க. ஆனா அந்த பக்கத்து வீட்டுல ஆடுங்க எல்லாம் அடைச்சு வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆடுங்க மேலேயே ஏத்திடலாம். டம்முன்னு ஒரு சத்தம். அதுல அங்க இருந்த ஒரு ஆட்டு மேல இடிச்சிடறான். அப்படியே கீழே விழுந்து செத்து போய் கிடக்கு. அதை பார்த்ததுமே இவங்க பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க. ஓடும்போது நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறாங்க. ஆட்டை தூக்குறான். ஐயோ இவன் போய் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்துருவானே அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பேசவே வராது. ஊமை வாமா போவான் அப்படின்ட்டு அந்த பணக்கார வீட்டு பையன் போயிடறான். அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வராரு. வந்து பார்த்தா ஏதோ ஒரு கார் போன மாதிரி தெரியுது. ஆனா யாருடைய காரு அவனுக்கு சரியா தெரியல. ஆனா ஆட்டை கையில வச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படி நிக்கிறான். ரொம்ப சமத்தா அந்த ஆட்டை கொண்டு வந்து அந்த வீட்டுக்காரருடைய காலுக்கு கீழே அந்த ஆட்டை வச்சுட்டு அப்படியே பொறுமையா போயிடுறாங்க. காலையில விடிஞ்சதும் அந்த சின்ன பொண்ணு கொடுத்தா பாத்தீங்களா, அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறான். அந்த செடியை வளர்க்க ஆரம்பிக்கிறான். எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த நம்ம ஹீரோயின் இப்போ எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்க முயற்சி பண்றா. ஆனா அவனுக்கு சரியா வர மாட்டேங்குது. எப்படி எழுதணும்லாம் சொல்லி கொடுக்குறா. ஏபிசிடி எல்லாம் எழுத சொல்லி கொடுக்குறா. அப்போ அங்க இருக்க கிட்டாரையே அவன் முறைச்சு பார்த்துட்டே இருப்பான். என்ன வாசிக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அருமையா வாசி காட்டுவாங்க. அந்த பாட்டை கேட்டதும் நம்மளால அப்படியே மெய் மறந்து உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஏஞ்சல பார்த்த மாதிரி ஃபீல். எப்படி அந்த பொண்ணு குட் பாய்னு சொல்லி தலையை அப்படியே கோதி விடுவாளோ அதே மாதிரி இப்ப அவன் ரொம்ப அருமையா வாச்சால, அதனால குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி முடிய கோதி விடுவான். அவளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவன் மேல ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை நம்ம ஹீரோயினுக்கு. அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு விடுறா. இவளும் ஆம்பளை வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு மீசை எல்லாம் வச்சுட்டு செம்ம காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே சமயம் வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. திடீர்னு வீட்டுக்குள்ள ஆட்கள் வர ஐயோ குடும்பம் வந்துருச்சேன்னு சொல்லி ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இவங்கள
தங்கச்சிக்காரி வந்து காட்டி கொடுத்துருவாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து காட்டி கொடுக்குதுங்க. இவங்க 2 பேரும் இப்படி மேக்கப்போட இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஒரு செகண்ட் ஆடி போவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு குடு ஓடி போய் அவங்க ரூம்ல படுத்துக்குவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின் பின்னாடியே போவான். கதவை மூணனால அந்த கதவு பக்கத்திலேயே அப்படியே படுத்துக்குவான். உள்ள இருக்க நம்ம ஹீரோயினும் அவளுடைய பெட்டை கொண்டு வந்து இந்த கதவை ஒட்டினாப்புல போட்டு படுத்துக்கிறாங்க. 2 பேரும் ஒரே பெட்ல படுத்துக்கிற மாதிரி தான் திட்ட நடுவுல அந்த கதவு மட்டும் தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சரக்கடிச்ச பையன் பணக்கார வீட்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா, போதையை போட்டு வந்து இவன்ட்ட தான் சாவி இருக்கும்ல, ஏன்னா அவனோட வீடு தான். 2 செட்டு சாவி வச்சிருப்பான். ஒரு செட்டு சாவியை இவங்கள்ட்ட கொடுத்து இன்னொரு செட்டு சாவியை இவன் தான் வச்சிருப்பான். சாவியை போட்டு அப்படியே திறக்க பார்க்க ஹீரோயின் என்னடா அது குடிச்சிருக்கியா, வெளியே வாடா, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா உன்னை நான் தானே கட்டிக்க போறேன், வருங்காலத்துல உன்னுடைய புருஷனா வரப்போறேன், என்ன மதிக்க மாட்டேங்கிற, வைக்க மாட்டேங்கிற, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன், வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வரண்டலுக்குறாங்க. அவள் முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிவிட, அதே சமயம் இந்த கூத்தெல்லாம் உள்ள இருந்து நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். பயங்கர கோவம் வரும் அவனுக்கு. காருக்குள்ள இருந்து அந்த பசங்க வேற எந்திரிச்சு வராங்க. என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம். நம்ம ஹீரோ நேத்து இவனோட கையை முறுக்கினால, அதனாலதான் இவன் ஆளை கூட்டி வந்திருக்கான். முடிஞ்சா வாடா வந்து காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு போட்டு சீண்டிட்டு இருக்கான். அதுல ஒரு கட்டத்துல ஹீரோயின் அப்படியே அடிச்சு தள்ளிட, அதை பார்த்ததுமே அப்படியே நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருங்க. அந்த கோவத்தோட உச்சில அவன் கண்ணு திடீர்னு வித்தியாசமா இன்னொரு நேரத்துக்கே மாறும். இன்னும் கோவப்பட அவன் பல்லு திடீர்னு வளர ஆரம்பிக்குது. அவன் முகத்துல எல்லாம் திடீர்னு முடியா முளைக்க ஆரம்பிக்குது. கையெல்லாம் முடி முளைக்க ஆரம்பிக்குது. கை காலு எல்லா இடத்துலயுமே ஒரு மாதிரி மாறுதுங்க. முதுகு கூட அப்படியே லைட்டா வளையுது. காலெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஓனாயோட கால் மாதிரி மாறுதுங்க. என்னடா அப்படின்னு இவன் இவ்வளவு கோவப்படும் போது ஓனாய் மனிதனாவே மாறிடுறான். அதை பார்த்ததும் இவங்க பயந்து போயிருவாங்க. அங்கிருந்து வேகமா வந்து ஹீரோயின் வரண்டில் தனியில ஒவ்வொருத்தனையும் அடின்னு அடிப்பாங்க. எவெல்லாம் அடிக்க வரானோ எல்லாத்தையும் அடிச்சு பந்தாடுறான். ஒவ்வொருத்தரையுமே அடிச்சு தூக்கி வீசி எரிஞ்சிட்டே இருப்பான். இந்த பணக்கார வீட்டு பையன் இதெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போறாங்க. என் பக்கத்துல வராத, என் பக்கத்துல வராத அப்படின்ட்டு அப்படியே பயந்துகிட்டே அப்படியே பின்னாடி போவான். என்ன மன்னிச்சிரு, என்ன விட்டுருன்னு கையெழுத்து கும்பிடுவான். அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டு அழுவ ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ போய் அப்படியே அவன் வாய்க்குள்ள விரல விட்டு வாயை கிளிக்க பாக்குற சமயங்க நம்ம ஹீரோயின் தான் வெயிட் பொறு அப்படின்னு சொல்ல அப்படியே வெயிட் பண்றாங்க. விட்டு அவங்களன்னு சொல்ல அப்படியே விட்டுறாங்க. எல்லாரும் அங்கிருந்து அப்படியே தெரிச்சு ஓடிடுறாங்க. அன்னைக்கு நைட் இப்படியே முடிஞ்சு வச்சா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் போலீஸ்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டிடுறான். நீங்க ஒரு ஓனாயை வளர்த்துட்டு இருக்கீங்க, நேத்து அவன் ஓனாயா மாறினா, என் ஆட்கள் எல்லாத்தையும் எப்படி அடிச்சு போட்டான் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலையே, ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஓனாயா மாற முடியும், என்ன முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் பேச, நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான் இவ இப்படி பண்றாங்க. ஆனா அவன் விடுறது மாதிரியே தெரியலங்க. பயங்கர கோவமா பேசான். அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். பயங்கர செட்டப் பண்றாங்க. ஒரே கலவரமா ஆயிருச்சு இந்த இடம். எதுக்குடா இங்க இந்த வம்புன்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டு பையன் நம்ம ஹீரோ 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. நம்மளுக்கு தான் பேச தெரியாதுல்ல, அதனால கூடவே இந்த அம்மாக்காரியும் சேஃப்டிக்காக வந்திருக்கா. எங்கேயும் இந்த போலீஸ்காரங்கள்ட்ட அதே கூத்தையே தான் பேசுறான். ஆனா யாருமே நம்புற மாதிரி இல்ல. போலீஸ்காரங்கள்ட்டே கொஞ்சம் முன்ன பின்ன பேசுற, என்னடா பணக்காரன் பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, நீ இவ்வளவு கூத்து பண்றியே, நைட்டு சரக்கடிச்சிட்டு வந்து ஒரு பொண்ணை கைப்பிடிச்சிருத்தியே, இதெல்லாம் உங்க அப்பனுக்கு தெரியுமா, உங்க அப்பனுக்கு போன போடவா அப்படின்னு கேட்க ஹப் சிப்புன்னு மாறிடுறாரு இந்த பணக்கார வீட்டு பையன். யாரும் சாகல, இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்துட்டு போ அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. எல்லா பேரும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துறாங்க. ஆனாலும் இவங்க வீட்டுக்கு வந்து பெரிய ரகலை பண்ணி அந்த கொல்லப்படத்துல தான் இவனை தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்த எல்லா அசிங்கத்தையும் கிளீன் பண்றாங்க. நாயெல்லாம் வளர்த்துருப்பாங்கல்ல, பயங்கர நாத்தடிக்கும், எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு உள்ள அந்த பையனுக்கு தேவையான பெட்டு, படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள் உட்பட எல்லாத்தையும் வச்சு உள்ள நம்ம ஹீரோவை வச்சு பூட்டிடுறாங்க. இவனை பூட்டி தான் வைக்கணும். 3 வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும். இவன் இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் இருந்தார்ல, ஸ்டார்டிங் சீன்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனார்ல, அந்த ஆளோட ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும். பழைய ஓனரோட ஐட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் குப்பையில போறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல அதை இந்த பையன் எடுத்து பாக்குறாங்க. அதுல குறிப்பா ஒரு லெட்டர் இருக்கும். 2 அட்ரஸ் போட்டு, அந்த டாக்டர் வயசானவர் இறந்தார் பாத்தீங்களா, அவரோட கூட வேலை பார்க்கறவருடைய அட்ரஸ் போட்டு அந்த லெட்டர் இருக்கும். அந்த ஆளு யாரு என்னன்னு பார்த்து அவர்கிட்டே போய் அந்த லெட்டரை கொடுத்துட்டு, அந்த பழைய டாக்டர் யாரு, அந்த வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தான், நாய்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அது இதுன்னு நிறைய குறைஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு வேற படிச்சாங்க. ஆக்சுவலா அதுல என்ன எழுதிருக்குன்னா, நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாய்களையும் மனுஷங்களையும் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆராய்ச்சியில நடக்கக்கூடாத ஒண்ணு நடந்து போச்சு, இருந்தாலும் அதை கொல்ல மனசு இல்லாம நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு அப்புறம் உங்களுது அப்படின்னு எழுதி தன்னோட நண்பருக்கு அதை அட்ரஸ் பண்ணி வச்சிருக்கான். அந்த லெட்டர் அவர் படிச்சு பார்த்துட்டு சாக்காயி இருக்கான். அது அதுக்கப்புறம் அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா அவனுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சாவியை கொண்டு வந்து ஒரு பூச்செடிக்கு கீழே ஒளி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பூட்டி வச்சிருக்க சாவி அது போதுமே, சாவியை எடுத்துட்டு வந்து திறந்து விட்டு அவன் கூட இவ்வளவு உட்காந்து புக்கை எப்படி படிக்கிறது வைக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. உள்ள படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாயா வெளியே வருவாங்க. அங்க ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பாங்க. யாரு ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு அவங்களுக்குள்ள போட்டி. இவளுக்கு ஏற்கனவே மூச்சு பிரச்சனை இருக்கு, கரெக்டா சுவாசிக்கிற பிரச்சனை. அதுல வேகமா வேற ஓடி வந்துட்டு இருந்தாலா, திடீர்னு மூச்சு பிடிக்கிறா. மூச்சு விட முடியாம ஒரு ஸ்டேஜ்ல மயங்கி பொத்துன்னு விழுந்துடுறா. அப்படி ஹீரோயின் பொத்துன்னு விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பூ போட்ட மாதிரி தூக்கிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடி வருவான். இவங்க வீட்டுல யாரும் இல்ல. பக்கத்து வீட்டுல போய் பார்த்தா யாரும் இல்ல, ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான் இருப்பா. மறுபடியும் ஹீரோயினை தூக்கிட்டு எங்க ஓடணும்னு தெரியாம அந்த காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. அடுத்து என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஹீரோயினை காணமேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வேற எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே பெரிய விளக்கு எடுத்துட்டு காட்டுக்குள்ள தேடி வராங்க. காட்டுக்குள்ள அந்த பணக்கார வீட்டு பையன் செத்து போனார் பாத்தீங்களா, அவருடைய நண்பர் அந்த டீமும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிலிட்டரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு குண்டன் அவரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லா பேரும் காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல படுத்து கிடப்பா. பக்கத்துலயே அவன் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை ரேப் பண்ண பார்த்தானோ அது இதுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் எதுவுமே பண்ணல. அவளுக்கு பாதுகாப்பா பக்கத்திலேயே உட்காந்துருப்பான். அவனை போய் அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க. ஹீரோயினுக்கு
முழிப்பு தட்டிடுதுங்க. திடீர்னு ஏதோ சுவாச பிரச்சனை, மறுபடியும் நார்மல் ஆயிட்டா நல்லா தான் இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவை பிடிச்சு கொண்டு வந்து சங்கிலியில கட்டி ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அந்த ரூமுக்குள்ள இவனா பூட்டி தான் வைக்க சொன்னேன், எப்படி இவன் வெளியில வந்தா, யார் திறந்து விட்டா அப்படின்னு கேட்டா எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னா நீங்க நம்பல இல்ல, இப்ப இவரு சொன்னதுக்கு அப்புறம் மாது நம்புங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டாக்டரோட நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு பேச வர்றான். அவரு அந்த கதையை எல்லாத்தையுமே சொல்றாரு. என்னுடைய நண்பர் இந்த வீட்டுல உங்களுக்கு முன்னாடி ஓனரா இருந்தவர், அவர் தங்கிக்கிட்டு இருந்தாரு. கொல்லப்புறத்துல பின்னாடி நிறைய நாய்களை வளர்த்தாரு, அதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணாரு. அவரு எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல நாய்களையும் மனுஷங்களையும் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாராம். அந்த ஆராய்ச்சியில ஏதோ ஒண்ணா கண்டுபிடிச்சாராம். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா இந்த ஆராய்ச்சியை அடுத்து நீங்க தான் நடத்திட்டு போகணும்னு எனக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இத இந்த ஃபேமிலி நம்பல. இங்க இருந்து இந்த ஆராய்ச்சியை நீங்க தாராளமா பண்ணிட்டு போலான்னு நம்ம பணக்கார வீட்டு பையன் சொல்ல, அங்கேயே நிறைய கேமரா எல்லாம் வச்சு அவனை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பக்கத்திலேயே அந்த மிலிட்டரியில இருக்க ஒரு பெரியவர் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாரு. அவருக்கு என்ன பயன்னா, ஏதாவது ஏடிக்கு புட்டியா ஆராய்ச்சி பண்ணி தேவையில்லாம கவர்மெண்டோட பெயரை கெடுத்துடக்கூடாது. ஒருவேளை இங்க யாராவது தவறு தண்டா நடந்தா, ஏதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடந்தா உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் கண்ணால பாக்குற வரைக்கும் இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினை டாக்டர்கிட்ட காட்டுறதுக்காண்டி கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை அவளே கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு நல்லபடியா சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு வெளியில வருவா. ஹீரோயின் பின்னாடியே அவனும் வருவேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. கதவை அவன் திறக்க பார்க்க 2-3 பேர் சேர்ந்து கதவை மூட பார்க்க அவனுடைய பலம் தான் தெரியுமே, யானை பலம் இருக்கும். அவனால உள்ளேயும் போக முடியல. ஹீரோயினை பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவான்னு ஆவலா இருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த மிலிட்டரிக்காரர் கையில துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள போல சுற்றுவேன் சொல்லி மிரட்ட, நம்ம ஹீரோயின் உள்ள போ அப்படின்னு சொல்ல நாய்க்குட்டி மாதிரி உள்ள போய் உட்காந்துட்டாங்க. நல்ல வேலைமா, அவன் நேரம் உள்ள போலனா சுட்டு அவனை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் கோவத்துல ஏது சுட்டு கொன்றுவியா, அவன் தலை முடியல ஒரு முடி கீழே விழுந்தா கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிலிட்டரிக்காரனே மிரட்டிட்டு போறாங்க. அவ்வளவு பாசம். நைட்டு ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோட பிளட் எல்லாம் எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தா அந்த ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ல அவன் ஒரு ஓனாய் மனிதன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா வந்திருக்கு. அவனுக்கு யானை பலம் இருக்குமா, அவனோட சத எலும்பு இதெல்லாம் பயங்கர பலம் கொண்டு இருக்குமா, படு வேகமா செயல்பட முடியுமா. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த உண்மையை இப்ப சொல்லிட வேண்டாம், ஏன்னா ஏதாவது கொஞ்சம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடந்தா கொன்னுருவேன்னு சொல்லி நம்ம ஆர்மிக்காரர் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதனால இப்ப ரிப்போர்ட் நார்மலா வந்திருக்கு அப்படின்னு பொய் சொல்லலாம் அப்படின்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் போனாங்கல்ல, அங்க போய் செக் பண்ணா சுவாச கோளாறு எல்லாம் நல்லபடியா தெரிஞ்சிருச்சு. நீங்க சிட்டில இருந்ததை விட இப்ப உங்க பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதே மாதிரி கிராமத்துல வாழுங்க, இந்த சுவாச கோளாறே இல்லாம போயிடும், நல்லா 80-90 வயசு வரைக்கும் உங்க பொண்ணு வாழ்வான்னு சொல்லி டாக்டர் அனுப்பிச்சு வச்சாரு. இது ஒரு நல்ல விஷயம். அதே நேரம் நம்ம பணக்கார வீட்டு பையனுக்கு பொறுக்க முடியலங்க. அவன் ஓனாய் மனிதன் தான் ப்ரூவ் பண்றதுக்காக அவங்கள்ட்ட என்னென்னவோ பேசி பார்ப்பான். அவனை ஏன் இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க, சுட்டு கொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, ஏதாவது உயிர் பலி இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமுக்கு எல்லாம் போக முடியும். உன் நண்பர்களை கூட அடிக்கத்தானே செஞ்சான், யாரும் சாகடிக்கலையே, யாரும் சாகலையே, உயிர் பலி எங்கேயாவது நடந்ததா அப்படின்னு கேட்டா, ஆமா நடந்துச்சு, பக்கத்து வீட்டுல நிறைய ஆடுகளை வளர்த்துட்டு இருக்காங்க, அந்த ஆடுகள்ல ஒரு ஆட்டை இவன் தான் கொன்னா, அதை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்றான். உண்மையா அப்படின்னு செக் பண்றாங்க. அதுக்கு சாட்சியா இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒன்று இருந்ததுல அவளையும் இப்ப கூட்டிட்டு வந்திருக்கான். அவகிட்ட இவ காசு கொடுத்து நான் சொல்றதை அப்படியே சொல்லுன்னு சொன்னதுனால, ஆமா நாங்க பார்த்தோம், இவன் தான் கொன்னு அந்த ஆட்டை அப்படியே பச்சையா சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இந்த கேஸ் அப்படியே இந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரர் அந்த ஆடு மேய்க்கிறார்ல அவர்கிட்டே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா ஆடு இருந்தது உண்மை, ஆனா செத்ததும் உண்மை, அவன் பக்கத்துல இருந்தான் அதுவும் உண்மை. ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஆட்டை கடிச்சு கொதறி அப்படியெல்லாம் சாகவே இல்ல. சொல்ல போனா ஆட்டோட உடம்புல இருந்து ரத்தமே வரல. அதனால அந்த பையன் மேல எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிடுறாருங்க. நம்ம ஹீரோயின் ஏன்டா இப்படி தேவையில்லாம நல்லவங்க மேல இப்படி குத்த சொல்லிட்டு இருக்க, உன் வீட்டுல தங்கிட்டு போனா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அம்மா கையை திட்டிடுவாங்க அவனை. இதனால அந்த பணக்கார பையனுக்கு செம கோவம் வந்துருங்க. என்ன விளையாடுறீங்களா நீங்க எல்லாரும், என் வீட்டுல இருந்துட்டு என்னவே எதிர்த்து பேசிட்டீங்களா, நான் போட்ட பிச்சையில தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துருங்க. எது பிச்சையா, எது விளையாடுறியா, எங்க அப்பா ரொம்ப சிறப்பா இந்த கம்பெனி நடத்தினாரு, எங்க அப்பா கம்பெனி நடத்தி அந்த கம்பெனில அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சுதான் உங்க அப்பா வந்து பார்ட்னரா சேர்ந்தாரு, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட பாக்குறீங்களா, கோர்ட்டு கேஸ்னு போச்சுன்னு ஒட்டு மொத்த சொத்தையும் உருவிடுவேன், பாதிக்கு பாதி கேட்பேன் எல்லாத்துலயும், ஏதோ நான் பொம்பளை பிள்ளையாச்சே அடக்கி வாசிக்கலாமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தா என்னடா ரொம்ப ஓவரா போறீங்க, இது ஏன் சுத்துறா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் அவன் பேசினதை பார்த்ததுமே அவன் மிரண்டு போயிடறான். எதுவும் சொல்லாம அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பணக்கார வீட்டு பையனை போய் பார்த்து, தம்பி காரை கொண்டு வந்து அன்னைக்கு ஆட்ட மோதுனது நீ, உன் காரு வந்த தடம் எல்லாம் அங்க சகதியில பதிவாயிருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த சகதியில ஏறி இறங்கும் போது அந்த தடம் பதிஞ்சது எல்லாமே தெளிவா தெரியுது, அது மேல நான் கோணி பைய போட்டு இன்னும் அந்த தடத்தை அழிக்காம நான் வச்சிட்டு இருக்கேன், எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு அந்த அப்ராணி மேல போய் சொல்றியா, பழி போடுறியா, ஒழுங்கா நாளைக்கு காலைல வந்து நீயே எல்லார்ட்டையும் அந்த உண்மையை ஒத்துக்க, இல்ல நானே சொல்லி மான மரியாதை எல்லாம் வாங்கிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. இவனும் நல்ல மாதிரி கம்முன்னு இருந்துட்டு அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணி பின்னாடி இருந்து நங்குன்னு தலையில அடிப்பாங்க. ஆளு அவுட்டு, கீழே விழுந்து இறந்துறாரு. அடுத்து இங்க நம்ம ஹீரோ இருக்கான்ல, அந்த வீட்டுக்கு வந்து பீஸ் எல்லாம் புடுங்கி போடுறான். டப்புனு பவர் கட் ஆயிருது. பவர் கட் ஆனதுமே அந்த மிலிட்டரிக்காரர் ஒரு ஆளை கீழே அனுப்பி செக் பண்ண சொல்றாரு. அவன் வருவான், அவனையும் அடிச்சு மட்டையாக்கிறான். மட்டையாக்கிட்டு கதவை திறந்து விட்டு உள்ள நம்ம ஹீரோ கிட்ட ஏன்டா உட்காந்துருக்க, வெளியே போன்னு சொன்னா அவன் போவே மாட்டான். ரொம்ப நல்ல பையன் மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். நானே திறந்து விட்டு இருக்கேன்டா வெளியே போடா அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம ஹீரோ போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பியானோ பார்த்திருப்போம். அந்த பியானத்தை இந்த பணக்கார அந்த பியானத்தை இடையில கோவமாயி உடைக்கும் போது இந்த பியானத்தை உடைச்சிருப்பான். அந்த பியானோ உடஞ்சிருச்சுல, அந்த உடஞ்சதை நான் சரி பண்ணி கொடுத்தேன், இதை பக்கத்து வீட்டுக்காரன் திருடிட்டு போயிட்டான், அங்க போய் அந்த பியானத்தை வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கொடுத்தீங்கன்னா அவ உன்னை பாராட்டுவா, குட் பாய் அப்படின்லாம் சொல்லுவா
அப்படி இப்படின்னு பேசி ஏதோ புரிய வச்சுறாங்க. அந்த பியானத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து ரூமை விட்டு வெளியில போயிருவாங்க. அதுக்கப்புறம் திருப்புன்னு நம்ம பணக்கார வீட்டு பையன் ஓடி வந்து நம்ம ஆட்கள்ல 2 பேரை அடிச்சு போட்டான், இன்னும் நிறைய பேரை கொல்ல போறான், வாங்க வந்து அவனை சுட்டு கொள்ளுங்க அப்படி இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போறாங்க. போய் பார்த்தா அங்க 2 பேரும் செத்து போய் கிடப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போயிருப்பான், அந்த ஆட்டை மோப்ப முடிச்சுதான் அவன் அங்க போயிருப்பான். ஏன்னா அவங்க தான் ஆடு வளர்க்குறாங்க, வாங்க அங்க போலாம் அப்படின்னு அங்க கூட்டி போறான். அங்க போய் பார்த்தா நம்மளு அங்க தூங்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கலவரம் பண்ணி அங்க வீட்டுல அந்த வயலின் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள அந்த லேடிஸ் எல்லாம் வெளியில ஓடி வந்து கியோ மியோன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய கலவரம் ஆகி போயிருது. நிறைய பேர் அங்க வந்துடுறாங்க. அந்த மிலிட்டரிக்காரர் வேற வந்துடுறாரு, கையில துப்பாக்கியோட இருக்காரு. இங்கே வேற அந்த ஆட்டோட ஓனரை அடிச்சு போட்டு கிடக்கு. இது எல்லாமே பண்ணது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ மேல கடைசியில பழி வந்து விழுதுங்க. இவனை சுடுங்க சுடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவை ஒண்ணுமே தெரியாத அப்புறாணி மாதிரி இருப்பாங்க. ஹீரோயின் இப்ப நேரா விறுவிறுன்னு போறா. ஹீரோவை சுட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல நந்தி மாதிரி போய் நிப்பா. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தாங்க அவ போய் நிக்கிறான். எதுக்காக இங்க வந்தா, ஏன் இப்படி ரெண்டாலும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு விசாரிச்சா அவன் அந்த போட்டோ எடுத்து காட்டுறான். அவன் வரைஞ்சிருந்தா பாத்தீங்களா, அந்த வயலினோட போட்டோ எடுத்து காட்டுறான். இது தேடி வந்திருக்கேன்னு சொல்ல, இதுவா இது நம்ம வீட்டுல தானே இருக்கு, இங்கே எப்படி இல்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இதைய சுட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த கோவத்துல அந்த பணக்கார வீட்டு பையன் அவங்க துப்பாக்கி அப்படிங்கி நானே சுட்டு கொண்டாடுறேன் அப்படின்ட்டு வராங்க. ஹீரோயின் முன்னாடி வந்து நின்று தடுக்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் விலகு, அவனை சுடாம உன்ன சுட்டுருவேன் விலகு அப்படின்னு சொல்ல, முடியாது நீ அவனை கொல்றதா இருந்தா நீ முதல்ல என்ன கொல்லணும் அப்படின்னு சொல்ல, நல்லது முதல்ல இப்ப உன்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட போறாங்க. அதுக்குள்ள அந்த மிலிட்டரிக்காரர் மீதி எல்லாருமே துப்பாக்கியை கீழே போடுன்னு மிரட்டிட்டு இருப்பாங்க. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நம்ம ஹீரோவுக்கு கோவம். நான் 3 என்றதுக்குள்ள நீ இப்ப விலகல, உன்னை சுட்டு கொண்டுருவேன் 1 2 3 அப்படின்னு என்ன போவாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஓடி போய் அந்த துப்பாக்கியை பிடிக்கிட்டு சுட முடியாம அந்த துப்பாக்கியை பிடிச்சிட்டு இழுத்துருப்பா. அதனால காண்டான அந்த பணக்கார வீட்டு பையன் அவளை சத்துன்னு அறைய பொத்துன்னு அவ கீழே விழுவாங்க. அவ கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, கோவம் வருது. அரைஞ்சது மட்டும் இல்லாம கீழே விழுந்து கிடக்கால நம்ம ஹீரோயினுடைய வயிற்றுலயே நங்குன்னு ஃபுட்பாலை மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கோவம் தலைக்கு ஏற அவன் கண்ணு அப்படியே மாறுது, மூஞ்சி எல்லாம் முடி வருது, உடம்பெல்லாம் முடி வருது, கை காலு எல்லாம் மாறுது. அப்படியே எல்லாம் ஓனாய் மனிதன் மாதிரி மாறி ஒரு செகண்ட்ல முழுக்க ஓனாய் மனிதனா வந்து நிக்கிறான். அவ்வளவு ஆக்ரோஷம் கோவம் அப்படியே பாஞ்சு இவனை அடிக்க வர ஸ்லோ மோஷன்ல அந்த பணக்கார வீட்டு பையன்ல கையில துப்பாக்கி இருக்கல நச்சுன்னு சுடுவாங்க. சுத்தி இருக்கிற எல்லா பேருமே இந்த ஓனாய் மனிதனை சுட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தான் யானை பலம் இருக்கு, துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாம் ஏமாத்துறோம். அப்படியே பாஞ்சு வந்து அவன் கையை கடிப்பான். அதுக்கப்புறம் அந்த பையனோட கழுத்தை அப்படியே தொண்டையில கடின்னு கடிச்சு அப்படியே சதவே பிடிச்சு தூக்கி சில நொடிகள்ல அந்த பணக்கார வீட்டு பையன் ரத்த போக்கால சம்பவ இடத்திலே காலி செத்து போறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு ஆக்ரோஷமா மாறி நிக்கிறான்ல, இவனை பார்த்து எல்லாரும் பயந்து போறாங்க. பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் கையில ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்து நிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே நம்மளை பார்த்து பயப்படுறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிறான், காட்டுக்குள்ள ஓடிறான். அந்த மிலிட்டரிக்காரோ தான் கூட இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போங்க, அவனை அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு அப்படியே சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாரு. நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஓடலங்க, போற போக்குலயே அப்படியே ஹீரோயினையும் தூக்கிட்டு ஓடிறான். காட்டுக்குள்ள ஹீரோயினை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே அவனை கொல்றதுக்கு அவங்களும் விரட்டி வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு குகை இருக்கும், அந்த குகையில அந்த பொண்ணை படுக்கப்பட்டு ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைதியா பக்கத்திலேயே உட்காந்துருக்கான். சேஃப்டிக்காக அவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். இந்த பொண்ணு இவ்வளவு கூத்தையும் பார்த்திருக்கா. எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஓனாய் மனிதனா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சிலே சாஞ்சி படுத்துவா. கொஞ்ச நேரத்துல ரொம்ப டயர்ட்ல அவ அப்படியே தூங்கவே செஞ்சிருவாங்க. இவனும் ஹீரோயின் பக்கத்திலே அப்படியே ஒட்டினாப்லயே படுத்து கிடப்பான். ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு போய் அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. ஹீரோயின் முடிச்சு பாக்குறா, பார்த்தா பக்கத்துல ஹீரோ இல்ல, காணோம். சரி போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா இங்க வந்து ஹீரோ நிக்கிறான். ஏன்டா இங்க நிக்கிற அப்படின்னு சத்தம் போடுறான். ஏன்னா பக்கத்துல துப்பாக்கியோட நிறைய ஆட்கள் வருது அவளுக்கு தெரியுது. வந்தாங்கன்னா யோசிக்காம உன்னை சுட்டு கொண்டுருவாங்க, என் பக்கத்துல இருக்காத இங்க இருந்து ஓடு தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லுவா. இவன் போகவே மாட்டான், கோவத்துல அடிக்கவே செஞ்சிருவாங்க. ஹீரோ மூஞ்சிலேயே லைட்டா ஒரு காயம் வந்து வந்துரும், அப்பயும் போக மாட்டாங்க. போறியா இல்லையா அப்படின்னு அடின்னு அடிச்சு திட்டி, நான் உன்னை லவ் பண்ணல, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு, நான் உன்னை லவ் பண்ணுவேனா அப்படி இப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடறாங்க. அவனுக்கு அறகுறையா புரியாத மாதிரி அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் கரெக்டா அந்த ஆட்களும் இங்க வந்துருவாங்க. எங்க அவன் அப்படின்னு விசாரிச்சா தெரியாதுன்னு நம்மளால பதில் சொல்றா. உனக்கு தெரியும் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, தெரியும் சொல்ல முடியாது, என்ன பண்ணுவா இவ அப்படின்னு சொல்ல, இவன் இவ்வளவு திமிரா பேசுறா, இவகிட்ட இருந்து எதுவும் வாங்க முடியாது, ஒன்னும் கேட்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே, இன்னும் நம்ம சர்ச்சை அகலப்படுத்துவோம், இன்னும் நிறைய பேரை கூப்பிடுவோம் அப்படி இப்படின்னு நம்ம மிலிட்டரிக்கார் பேசிட்டு இருப்பாரு. அந்த நேரமா பார்த்து நம்ம நண்பர் ரிசர்ச்சர் இருக்கார்ல, சார் நீங்க தான் சொன்னீங்க கவர்மெண்ட் மேட்ரு வெளியில தெரிஞ்சா நிறைய பிரச்சனை வந்துடும், பேப்பர்ல எல்லாம் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க நிறைய பேரை கூப்பிட்டு பெரிய லெவல்ல காட்டுல சர்ச் பண்ணீங்கன்னா என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மேட்ரு அரசியல் பிரச்சனை வெளியில போயிடும், நியூஸ்ல போயிடும். அப்புறம் இந்த நாடு முழுக்க என்ன ஏது அப்படின்னு ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும், கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேரு, பேசாம அப்படியே விட்டுருங்களே அப்படின்னு சொல்ல, அவரும் சரிதான் அப்படின்னு எல்லாரையும் வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த காட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டாப்ல. காட்டுக்குள்ள போயிட்டான், திரும்ப வரமாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாத்தையுமே கூட்டிட்டு வெளியில போறாப்ல. நம்ம ஹீரோயினும் இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு ஃபேமிலியே காலி பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல என்னத்தையும் எழுதி நம்ம ஹீரோ தங்குவார்ல அங்க வச்சுட்டு போயிடறா. அந்த பேப்பர்ல என்ன எழுதுறான்னு தெரியல, போயாச்சு, அவ்வளவுதாங்க போயாச்சு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 40 வருஷத்துக்கு அப்புறம் இவ திரும்ப வந்திருக்கா. அதுவும் எப்படி கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எல்லாம் பார்த்து வயசாகி ஒரு கிளவியா வந்திருக்கா. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்திருப்பா. அன்னைக்கு நைட் இங்கேயே தங்கலான்னு பாட்டியும் பேத்தியும் தங்குறாங்க. தன்னுடைய காதலுடைய போட்டோ எல்லாம் காட்டி பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்க, பாட்டி ஒரு சூப்பரான அட்வைஸ் போடுவா. இந்த பையன்கிட்ட பணம் இருக்கா, பணக்கார வீட்டு பையனான்னு கேட்டா இல்லன்னு சொல்ல, அப்போ ஒரு சும்மா ஒரு 10 நாள் கம்பெனி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கழட்டி விடு அப்படின்னு கிளவி ஐடியா கொடுக்க, கிளவி ஐடியாவை பாத்தீங்களா எப்படி அட்வைஸ் பண்ணுன்னு பாருங்க. சும்மா ஜாலியா பண்ணா பேசிட்டு இருக்க. அப்ப காதலன் போன் பண்ண உடனே அந்த பேத்தி வெளியில போய் பேசுறேன்னு வெளியில வந்து பேசிட்டு இருப்பா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்னு பார்த்தது மாதிரி ஃபீல் பண்ணுவா, பயப்படுவா.
ஆனா எதுவும் சொல்லாம அப்படியே வந்து பக்கத்துல வந்து படுத்துருவா. கிழவிக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. உடனே அங்கிருந்து எந்திரிச்சு காலார நடக்கிறா. அப்படியே கொல்லப்புறம் போய் பார்ப்பாங்க. கொல்லப்புறம் போய் பார்த்தா அந்த சைடு ஏகப்பட்ட செடிங்க எல்லாம் பூத்து மரம் மாதிரி நல்லா பசுமையா வளர்ந்துருக்கு. ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சின்ன செடியை கொடுத்து ஹீரோயினோட தங்கச்சி டெய்லி தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்லிருப்பா. அந்த பொண்ணு சொன்னதுக்காக இன்னும் தண்ணி ஊத்திட்டு இருக்கான், வளர்ந்துட்டு இருக்கு. கிழவிக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அப்படியே ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு பல யோசனைக்கு அப்புறம் அந்த கதவை திறந்து உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ இங்கே தாங்க தங்கியிருக்கான். இன்னும் வயசு கூடாம அதே இளமையோட அப்படியே இருக்காங்க. அவன் கண்ணத்துல கல் விழுந்ததுனால ஒரு கீழே விழுந்து தழும்பு விழுந்திருக்கும்ல, அந்த தழும்பு கூட இன்னும் அப்படியே இருக்குங்க. அப்பதாங்க அவன் ஒரு லெட்டர் எடுத்து நீட்டுறான். ஆக்சுவலா அது நம்ம ஹீரோயின் இவனுக்காக எழுதி வச்ச ஒரு லெட்டர். அதுல என்ன எழுதிருக்குன்னா, நான் உனக்காக வருவேன் காத்துரு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனா. ஆனா 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அவன் எழுதி வச்சதை நம்பி அதை தான் உசுறு மாதிரி நினைச்சுக்கிட்டு இன்னும் அவளுக்காக காத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த கிழவிக்கு? அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுதுங்க. அங்க அந்த வயலின் உடஞ்சதெல்லாம் ஒட்டி வச்சு கிழவிக்கிட்ட காட்ட, எனக்காகவா நீ இவ்வளவு வருஷம் காத்துக்கிட்டு இருந்த? ஆமான்ங்கிறான். தலையை குனிறான். நல்ல பையனாட்டா சொன்னதை செஞ்சிருக்கல. உடனே அவளும் அப்படியே தலையை தடவி கொடுக்க பழசெல்லாம் அப்படியே ஞாபகம் வருதுங்க. பூரிச்சு போறாங்க அவ. அதுக்கப்புறம் அவ எனக்காக காத்துக்கிட்டு இருந்தது போதும், இதுக்கப்புறம் நீ எனக்காக காத்துட்டு இருக்க வேணாம், இனி எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அது புரியுதுங்க. அப்படியே எந்திரிச்சு பக்கத்துல வரான். அப்படியே கட்டி அணைச்சு நம்ம ஹீரோயின் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கதறி அழுதுகிட்டு இருக்கா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தைங்களை பெற்றுக்கிட்டேன், பேரம் பேத்தி கூட பாத்துட்டேன், என் வாழ்க்கையே நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், ஆனா நீ எனக்காக காத்து கிடக்கிறியே, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுகுறா. உன்னை பாக்குறதுக்காக நான் வரும்போது பாரு, ஒரு 70 வயசாகி ஒரு கிழவி ஏன் வந்து நிக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே சொல்றா. என் முடியெல்லாம் நரைச்சு போச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. என் தோலெல்லாம் சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ இந்த படம் முழுக்க டயலாகே இல்ல, ஊமையா இருந்தா. இத்தனை வருஷத்துல அவன் நல்லா பேச கத்துக்கிட்டாங்க. இல்ல அப்படின்னு அந்த கிழவி சொன்ன எல்லாத்துக்குமே இல்ல அப்படிங்கிறாங்க. நான் உன்னை முதல் தடவை எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி தான் இருக்க, ஒரு சொட்டு கூட நீங்க மாறல அப்படின்னு சொல்றான். உங்க கை, உங்க உதடு, உங்க கண்ணு அப்படின்னு எதுவுமே மாறல, அப்படியே இருக்கு அப்படிங்கிறான். இன்னும் நீங்க என் கண்ணுக்கு அழகாதான் தெரியுறீங்க அப்படின்னு சொல்றான். எத்தனை வருஷமானாலும் தான் காதலியாவே பாக்குறாங்க, கிளவியா பாக்கல. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. அங்கேயே அவன் கட்டிலேயே இவங்களும் படுத்துக்கிறாங்க. அப்படியே நைட்டு போகுது, காலையில விடியுது. முழிச்சு பார்த்தா அங்க அவன் பக்கத்துல இல்ல. அங்க இருக்க புக்கு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா நல்லா டெவலப் ஆயிட்டானே, நல்லா எழுத தெரியுது, படிக்க தெரியுது, பேச தெரியுது, டிராயிங் எல்லாம் ரொம்ப அருமையா வரைஞ்சிருக்கான் அப்படின்ட்டு அப்படியே காலைல இருந்துச்சு பேச்சியை கூட்டிகிட்டு அங்கிருந்து கிளம்ப காரெல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி பேத்தியை கேட்டா, ஆமா வேற என்ன, வேற ஏதாவது வேலை இருக்கா, என்னத்தையாவது மறந்து வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை போட்டா. 2 பேரும் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது போன் வருதுங்க. போன்ல அந்த புரோக்கர் தான் பேசுறாரு. என்னமா, அந்த ப்ராப்பர்ட்டியை பேசி முடிச்சிட்டோம், நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு வித்தரலாமா அப்படின்னு கேட்க, நான் ப்ராப்பர்ட்டியை விற்க போறதில்ல, இப்ப இல்ல எப்பவுமே விற்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஏன் விற்க போறதில்லைன்னா, ஏன்னா இப்பதான் நம்ம ஹீரோ அந்த வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வீடு வாசல் வேணும் இல்லையா, அதுக்காக தான் வேணும்ல, அதுக்காக அது அப்படியே இருக்கட்டும்னு இந்த அம்மா சொல்லிடுது. அப்படியே அவங்க கார்ல போறத ரொம்ப தூரத்துல நம்ம ஹீரோ பாக்குறாங்க. கார்ல பாட்டியும் பேத்தியும் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரத்துல அழுகல, பெருசா வருத்தப்படல. ஏன்னா எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தது அவன் சொன்னதுக்காக தான். நான் வரேன் காத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தா, கொடுத்த வாக்க காப்பாத்திட்டா. இதுக்கப்புறம் எனக்காக நீ காத்திருக்க வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிழவிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே சமயம் ஏன் கிழவி எங்கே இருந்து அவன் கூட வாழாம போயிட்டானா, அவனுக்கு இன்னும் வயசு இருக்கு, அதனால இவன் கூட இருந்து இவன் வாழ்க்கையை கெடுக்க வேணாம் அப்படிங்கறதுனால அவனை விட்டு போறா. அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழட்டுமே, இனி எனக்காக காத்திருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இப்படி ஒரு அருமையான காதல் கதை ஓனாய் மனிதனுக்கும் மனுஷனுக்கும்.